தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடியேனே உண்மையுள்ளவன் என்று என்னை இந்த இடத்தில் நிற்க பண்ணின அந்த தேவனாகிய கர்த்தருக்கு எல்லா துதி கனம் மகிமை சம்பூரணமாய் உண்டாகட்டும். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பேசி நான் தன்மை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Good to see you all in His presence. God bless you. ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நாம் உள்ளே வந்துவிட்டால் அங்கே மகிமையான காரியங்கள் உண்டு, மகிமையான பொக்கிஷங்கள் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு உலகத்தின் வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு. கிறிஸ்து இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்த பொழுது அவர் சொன்ன காரியம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, நாம் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. எனவேதான் நமக்கு இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள், நமக்கு எதிரான காரியங்கள் அதிகமாய் உண்டு. முக்கியமான சில காரியங்களை ஆவியானவர் பார்க்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 முக்கியமான சத்துருக்கள் விசுவாசிகளுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் எதிராக செயல்படுவார்கள் அல்லது செயல்படுகின்றன. 3 முக்கியமான சத்துருக்கள். இவைகள் வருகிற பாதைகளை நாம் அறிந்து கொள்வோமானால் நம் ஆவியிலே நிறைவுள்ளவர்களாக, தெய்வ சித்தத்தை பரிபூரணப்படுத்துகிறவர்களாக நாம் அறிந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவானது ஒன்று ஆண்டவரோடு உள்ள பரலோகத்தின் வாழ்க்கையாய் இருக்கும். இல்லை என்றால் பாதாளம் என்னும் நரகத்திற்கு உரியதாக இருக்கும். பரலோகம் என்றால் பரவாயில்லை, அவரோடு கூட சுகத்தை அனுபவித்து அவரோடு கூட ஆளுகை செய்கிறதுக்கு நாம் தகுதி பெற்று அவரோடு இருந்துவிட முடியும். ஆனால் பாதாளம் என்றால் அதற்கு முடிவு இல்லை, எல்லையற்ற வேதனைகள். எனவே நான் இரவும் பகலும் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய பாதை, நாம் உலகத்தார் அல்ல, ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய உறவு என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவிக்குட்பட்டவராய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எனவேதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் போராடி ஜெயிக்க வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. ஒரே ஒரு சிறு குறையோடு பரலோகம் போய்விட முடியாது, ஒரு பெரிய நிறைவோடு பாதாளமும் போய்விட முடியாது. இந்த உலகத்தின் நிறைவு பாதாளத்தின் வாசல், இடுக்கமான வாசல் உட்பிரவேசிக்கிறவன் தான் தேவனுடைய சந்நிதிக்கு செல்ல முடியும். எனவேதான் வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. நாம் எப்படி எந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எந்த காரியத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும், எந்த காரியத்தில் நிறைவுள்ளவர்களாய் நாம் நிற்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. வாழ்நாள் முழுவதிலுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு வாழ்நாள் முழுவதிலும் 3 முக்கியமான எதிராளிகள் நமக்கு உண்டு. உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம், பிசாசு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் ஏன் அன்பு கூற வேண்டாம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. If you love the world, there is no love of the Father in him. ஏனென்றால் உலகம் என்பதனுடைய வெளிப்பாடுகள் இந்த வார்த்தைகளில் கொடுக்கப்படுகிறது. உலகம், மாமிசம், பிசாசு. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற காரியங்கள், அதாவது எதிராளியாகிய இந்த உலகம். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். நாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மனுஷரோ இந்த ஜீவனோ பரலோகத்தில் நாம் காணப்போவது இல்லை. எனவே இந்த உலகத்தில் நாம் பார்த்து நம்முடைய உள்ளத்திலோ கண்களிலோ விரும்புகிற காரியங்கள் எல்லாம் பிதாவினால் உண்டாகவில்லை. பிதா சரீரத்தை உருவாக்கினது உண்மைதான், அவர் ஆத்துமாவை கொடுத்தது உண்மைதான், அது அவருக்கு உரியது. இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். எனவேதான் இந்த உலகம் நமக்கு எதிரான ஒரு சத்துருவாய் இருக்கிறது.
உலகமும் அது நிச்சயம் ஒழித்து போகிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வார்த்தை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த உலகம் நம்மை பார்க்கிற பொழுது ஒரு கிறிஸ்தவனாய் பார்க்கிறது. ஒரு பிராமண நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய நண்பருடைய மகளுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தார்கள். அவள் அமெரிக்க தேசத்தில் இருந்தார்கள். அங்கு திருமணமானது. அந்த மாப்பிள்ளை கிறிஸ்தவன், இவரோ பிராமணர். தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருந்தார். ஆனால் காலங்கள் மாற அந்த மாப்பிள்ளை, அதாவது அந்த மருமகன், மிகவும் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளையை மிகவும் தூஷணம் பண்ணிவிட்டு அவர்கள் விவாகரத்தில் முடிந்தது. குழந்தை இருந்தபடினால் அமெரிக்க தேசம், நீங்கள் இருவர் குழந்தைகளை பராமரிக்க முடியாது, நாங்கள் பராமரித்துக் கொள்வோம் என்று அரசாங்கம் குழந்தைகளை எடுத்துக்கொண்டது. அந்த இக்கட்டான கடுமையான சூழ்நிலைகளில் நான் அவருடைய வீட்டில் வேற ஒரு காரியத்திற்காக போனேன். அப்பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை இடத்தில் சொன்னார், டிமி, அவன் கிறிஸ்தவனை நம்பி நான் கொடுத்தேன் என் பொண்ணுன்னு சொன்னார். இவரோ பிராமணர். அவர் சொன்னது, அவன் கிறிஸ்தவன் என்று நம்பி அந்த பெண்ணை கொடுத்தேன், அவ்வளவுதான் எங்கள் குடும்பத்தை சீரழித்து விட்டான். ஏன்? இவர்கள் உலகத்தில் உண்டானவைகள் அல்ல. ஆவிக்குரியவர்கள் தேவ சித்தத்தில் காத்திருக்க வேண்டும். சரி, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறவைகளை ஏன் தேவன் எப்படி விளக்கி சொல்லுகிறார்? இந்த உலகத்தின் மூலமாய் வருகிறவைகள் அந்த கிறிஸ்து என்று 18ஆம் வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுடைய பிள்ளைகளை எப்படி வஞ்சிக்க முடியுமோ அதற்குரிய எல்லாவற்றையும் செய்வார்கள். அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, வேத புத்தகத்தை சுமக்கிறவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளைப் போல வருவார்கள், தேவனைப் போல ஆராதிப்பார்கள். ஆனால் அவருடைய உள்ளமோ தேவனுக்கு விரோதமானது. அவர்கள் சபையை அழிக்கவும் சத்துருவாக செயல்படவும் அவர்கள் வருவார்கள். அவர்களால் அந்த கிறிஸ்து. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் தேவனுக்கு விரோதமானது. எனவேதான் ஆண்டவருடைய வாழ்க்கையெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அந்த உலகத்தினுடைய அந்த தரங்கள், அவைகளிலிருந்து சீரோ சீரற்றவையோ நேரானவையோ உலகத்தின்படி நியாயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் வேத புத்தகத்தை பிடித்து கொண்டு நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக எதிர்நீச்சல் போட வேண்டும். இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களில் எதிர்நீச்சல் அவசியம் தேவ பிள்ளைகளுக்கு. நாம் இந்த உலகத்தினுடைய மதிப்பிலிருந்தும் உலகத்தினுடைய கிரிகளிலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தின் கட்டுகளில் விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் நமக்கு சொல்கிற அந்தபடி நாம் இசைந்து ஓடிவிடக்கூடாது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ராபர்ட்சன் அவர் சொல்லுகிறார், we must continuously refuse to be guided by the world's standard of right and wrong. தொடர்ந்து இந்த உலகத்தின் தரத்திலிருந்து அது சரியோ தவறோ நாம் முற்றிலுமாய் நம்மை பிரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், we must refuse to swim the tide and follow the crowd. நாம் இந்த கூட்டத்தோடு இசைந்து ஓடுவதை விட்டு, அதனோடு இசைந்து நாம் நீந்துவதை விட்டு எதிர்நீச்சல் போட வேண்டுமா? மற்றும் அருமையான மற்றொரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார், we must avoid close intimate relationship with the worldly people. உலகத்தின் ஜனங்களோடு ஆழமான உறவை நாம் தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல. சொல்லுகிற பொழுது, to cultivate intimacy with the worldly people is dangerous to the soul. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் உலகத்தின் ஜனங்களோடு நம்முடைய ஆழ்ந்த உறவை நாம் விவசாயம் செய்கிற பொழுது ஆத்மாவிற்கு அது தீமையாய் இருக்கிறதாம். ஏனென்றால் இது உலகத்திலிருந்து வருகிறது. அவருடைய அழகான அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் அதிக மாற்றத்தை கொண்டு வந்தது. அவர் சொல்லுகிறார், we must clearly confess Christ on all prosperous occasions. தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு வேளைகளிலும் நாம் கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மற்றும் அந்த வார்த்தை அவர் சொல்லுகிற பொழுது, இது மற்ற ஜனங்களுக்கு முன்பதாய் நான் பரிசுத்தவான் என்று எக்காலம் ஊதுவதாக அல்ல, ஆனால் நம்முடைய கோட்பாடுகள் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உயர்ந்தவைகள் என்று நாம் நிர்வகிக்கிறவர்களாய் நிற்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மற்றும் கடைசியாக இந்த ஒரு வார்த்தை, take the world but give me Jesus. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சாட்சி எப்படி இருக்க வேண்டுமாம்? உலகத்தை எடுத்துக்கொள், கிறிஸ்துவை எனக்கு தார். உலகத்தின் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளும், உமது நாமத்தை எனக்கு தார். நான் உலகத்தில் நேற்றென்றும் எந்த காரியத்தை சந்தித்தாலும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிற, அவருடைய நித்தியத்தில் நிலைத்திருக்கிற கிருபையை தாரும் என்று அவர் எழுதுகிறார். காரணம்,
இந்த உலகமானது நம்முடைய சத்துரு. உலகத்தில் இருக்கிற பொருள் நமக்கு சத்துரு. உலகத்தின் கிரியைகள் நமக்கு சத்துரு. கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்ல கேட்டேன். அவர் மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு சொன்னார், அவர் அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார். என்னவென்றால், இந்த மொபைல் ஃபோன் அந்த பார்வோனுடைய பொண்டாட்டி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது எப்பொழுதுவானாலும் யோசிப்பை கண்டு இழுத்தது போல, எழுந்தவுடன் என்னை தேடு, என்னால் அழகாய் இருக்கிறேன், என்னோடு பேசு, வா, நாம் ஒருமித்து சயனிப்போம், நாம் ஒன்றாய் தூங்குவோம், இன்பமாய் இருப்போம் என்று ஒவ்வொருவரையும் அழைக்கிறதாம். எனவேதான் அவர் அந்த வார்த்தையை சொல்லி அந்த உலகத்தின் காரியத்தை வெளிப்படுத்தி பேசினார். உலகம், மாமிசம், பிசாசு, இது மூன்றும் தேவனுக்கு விரோதமான பாகை. நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்? உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாய் தாயின் வயிற்றில் முன்குறித்தவர். அனாதைகளாய் அலைந்தோம், திக்கற்றவர்களாய் அலைந்தோம், சாத்தானுடைய நரகளுக்கு பின்பதாய் அலைந்தோம். ஆனால் கர்த்தரோ இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து மீட்டபடினால் இந்த உலகத்திற்கு நாம் சொந்தமானவர்கள் அல்ல. உலகம் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய சத்துரு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் ஒரு நாள் நன்கு ஜெபிக்கலாம், ஒரு நாள் ஜெயித்து நிற்கலாம். ஆனால் ஓரிரு நாட்களில் நாம் தளர்ந்து விடுவது இந்த உலகத்தின் காரியத்தை கூட நாம் ஒப்பிட்டு பார்ப்பது. ஆவிக்குரிய வாழ்க்கையோடு உலகத்தின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து விட வேண்டாம். நாம் உலகத்தின் தேவனோடு பற்றி கொண்டிருப்போம் என்றால் நன்மையும் கிருபையும், அதாவது தேவன் செய்கிற நன்மை, அவரிடத்திலிருந்து வருகிற நன்மை, அது சுகமாய்தான் இருக்கும், ஆசீர்வாதமாய்தான் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம், நீதியும், சந்தோஷம், சமாதானமும், பரிசுத்த ஆவிக்குள்ளான சந்தோஷம். நாம் தேவனுடைய நீதி பரிசுத்த நீதியா என்று ஆராய்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமாதானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சமாதானமாய் என்பதை அறிந்து கொள்ளும்படி சமாதானத்தில் தேவனிடத்தில் நிற்கிறவர்களாய் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு விரோதமான இந்த சத்துருவிடத்திலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இரண்டாவது உள்ளான சத்துரு மாமிசம். இரண்டாவது உள்ளான சத்துரு அது மாமிசம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வைத்துக் கொள்ளும். 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமானது. இந்த மாம்சம் தன்னை குறித்து நியமிக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற பொழுது இந்த மாம்சம் ஆவியை மேற்கொள்ளும், உன்னுடைய அழைப்பை மேற்கொள்ளும், உன்னுடைய அபிஷேகத்தை மேற்கொள்ளும். காரணம், இந்த மாம்சமானது ஆவிக்கு விரோதமானது, ஆவிக்கு உகந்தது அல்ல. எனவேதான் கர்த்தர் மாம்சத்தை இரண்டாவது சத்துருவாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த ஆவி மாம்சத்துக்கு விரோதமானது. நம்முடைய ஆவி, நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் மாம்சத்திற்கு விரோதமானது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமானது. எனவேதான் இந்த இரண்டாவது சத்துரு நமது மாமிசம். இந்த மாமிசம் என்ன செய்ய விரும்புகிறதோ அது ஆவி தடை செய்யும். அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆவிக்குரிய அந்த அபிஷேகம் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆண்டவர் விலகுகிற பொழுது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம விட்டு விலகுகிற பொழுது தெரியாது. எல்லாம் இன்பமாக இருக்கும். வீதியில் நின்று கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம் போல இருக்கும். இதோ நீ வா, நாம் மஞ்சத்தில் ஏறுவோம், என்னுடைய அந்த மஞ்சத்தை பட்டைகளினால் லவங்கள் நிரப்புகிறேன், வா, நாம் சுகமாய் இருப்போம் என்ற அந்த மாமிசம் உன்னை அழைக்கும். வீதிகளில் நின்று கூப்பிடும். அடிக்கப்பட்ட ஆட்டை போல பின்புறமாய் போகிறது இந்த மாமிசம். ஆனால் ஆவியிலே நிற்கிற பொழுதோ அது விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. இது ஒன்றுக்கொன்று தேவனால் நடத்தப்படுகிறது அல்ல, ஒன்றுக்கொன்று எதிரடையானது. எனவேதான் இந்த சத்துருவை ஜெயிப்பதற்குரிய வல்லமையை அனுதினமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலை ஜெபம் அனுதினமும் தேவை. கடந்த நாட்களில் ஒருவரோடு நான் பேசினேன். அவர்கள் பல வருடங்களாய் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் வேதத்தை குறித்து கேட்ட பொழுதோ அவர்கள் நாவில் ஒரு வார்த்தை வரவில்லை. அவர்களிடத்தில் நான் கேட்டேன், 5 கேள்வி கேட்கிறேன், கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்து இருக்கிறார் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னேன். கேளுங்கள் என்றார்கள். முதல் கேள்வியிலே ஆடிப்போனார்கள். காரணம் என்ன? மாமிசம். மாமிசத்தில் ஊழியம் செய்ய முயற்சிப்பது. இந்த மாமிசம் என் ஊழியத்திற்கு இணைந்து ஓடும் என்று நம்புவது இல்லை. இது தேவனுடைய ஆவிக்கு எதிரானது. யாரானாலும் சரி, அது பரிசுத்தம் இல்லாதவர்களும் மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு தான் நம்ம அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. இல்லைன்றால் நமக்கு எதற்கு அபிஷேகம்? எதற்கு நமக்கு நடத்துதல்? ஏனென்றால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உலகத்தில் ஆளுகை செய்ய போகிறோமா? இங்கேதான் மிகுந்த எச்சரிப்புடன் நாம் நிற்க வேண்டும். இந்த மாம்சத்திற்குரிய இந்த ஆவி
மாம்சத்திற்குரிய இந்த சரீரமானது ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிறதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம்தான் தேவ ஞானம். மாம்சத்தின்படி இருக்கிறோமானால் ஆவின் காரியத்தை நிறைவேற்ற முடியாது. எவ்வளவுதான் நாம் மாம்சத்தின் சிந்தைகளை வைத்துக்கொண்டு நாம் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் சரி, அல்லது எவ்வளவு ஜெபித்தாலும் சரி, நீங்கள் ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. காரணம், இது ஒன்றுக்கொன்று பகை. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. காரணம், நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கு ஒன்று, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஜீவனுக்கு ஜீவன் என்று கர்த்தர் நேருக்கு நேராய் எழுதி வைத்திருந்தார். ஆனால் ஆவியானவர் நமக்குள் வந்த பொழுதோ அந்த நியாயப்பிரமாணத்தை முறித்து சிலுவையின் பிரமாணத்தினால் நம்மை மாற்றிவிட்டார். எனவே இந்த இரண்டாவது இந்த சத்துருவை எதிர்ப்பதற்கு நாம் ஆவியில் உறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். எனவேதான் சொல்லுவது, ஆவியில் ஜெபியுங்கள். சிலர் இன்னும் ஒரே பாஷைகளை வைத்துக்கொண்டு பல வருஷம் ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஒரே அபிஷேகத்தை வைத்து பல வருஷம் வாய் திறந்து கூட நாம் ஆராதிக்க முடிவதில்லை. ஏன்? தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஒவ்வொரு மிரக்கல் செல்லில் தேவனுடைய அபிஷேகம் மாறிக்கொண்டிருக்க வேண்டுமே. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அபிஷேகத்தின் பாஷைகள் மாறிக்கொண்டிருக்க வேண்டுமே. எத்தனை முறை வகுப்பு, எத்தனை முறை கர்த்தர் சத்தியம் பேசுகிறார், எத்தனை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தில் வசனம் பேசுகிறார். ஒன்றால் 1 மணி நேரம் தேவனை தரித்து சத்தமாய் விடுதலையோடு ஆராதிக்க முடிகிறதா? எல்லாம் ஆவியை மாம்சத்தோடு நாம் பார்ப்பதாய் இருக்கலாம், ஆவிக்கு விரோதமான காரியமாய் இருக்கலாம். அப்படியானால் மாம்சத்தில் அங்கு இடம் உண்டு. இன்னும் 1 மணி நேரம் முழங்கால் என்று ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளாமல், இன்னும் என்னுடைய தரிசனம் என்பதை பூரணப்படுத்துவதற்கு வாஞ்சி இல்லாமல், நான் எனது வேலை எனது காரியம் என்று ஓடுகிறது. இது மாம்சத்திற்குரியது, இது சத்துரு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? நாம் ஆவிக்குட்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவது இல்லை. காரணம், பேசுகிற பொழுது காதுள்ளவன் கேட்க கடவுள். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உலகத்தின் சத்துரு. அவன் நம்முடைய மாம்சத்தின் சத்துரு, மாம்சத்தில் இசைந்து ஓடுகிறவன். ஆவியை அவன் தொட முடியாது நாம் இடம் கொடுக்கும் வரைக்கும். எனவேதான் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் மாம்சமாய் நமது முன் நிற்பார். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அவரை ஆற தழுவி அவருடைய பாதங்களை தேடி ஓடிவிட முடியாதே. எனவே நமக்குள் வாசமாய் இருக்கும்படிக்கு, நமக்குள் ஜீவனாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை தேடி வந்தாரே. அதுதான் ஆவியின் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உலகத்தின் அதிபதி. யார்? இந்த மாம்சத்துக்குரியவன், இந்த மாம்சத்தை சீரழிக்கிறவன், மாம்ச சிந்தையை கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுகிறவன், எழுப்புதலை தடை செய்கிறவன், உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவனோடு உள்ள உறவை சீர்குலைக்கிறவன், தேவனுக்காக நீ உன்னை அர்ப்பணித்திருப்பாயானால் அந்த அர்ப்பணிப்பை சீர்குலைக்கிறவன், உன் மாம்ச சிந்தையை கொடுத்து உன் சந்தோஷத்தை அழித்து போடுகிறவன், திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான். உன் பெற்றோரிடத்தில் சுகமாய் உன்னால் பேச முடிகிறதா? உன் குடும்பத்தில் மற்றவரிடத்தில் பேச முடிகிறதா? உன் நண்பனிடத்தில் ஒரு முறை சுவிசேஷத்தை கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணிக்க முடிகிறதா? இல்லையே. அந்த உலகத்தின் அதிபதியை நாம் அருகில் வைத்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? அவனிடத்தில் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனிடத்தில் அந்த அதிபதிக்கு ஒன்றுமில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் அவனிடத்தில் என்ன உண்டு? எனவேதான் கர்த்தர் அவனை எதிர்த்து நிற்கும்படிக்கு நமக்குள் பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த மாம்சத்திற்கு எதிர்த்து நெல்லுங்கள். இது நாம் விசுவாசத்தில் பலப்படும்படி. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். ஆனால் தேவனுடைய சாயலாய் இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கி போட்டான். முதலாவது, உலகம் தேவனுடைய சத்துரு. இரண்டாவது, இந்த மாம்சம் தேவனுடைய சத்துரு. இந்த மாமிசத்தை பிசாசு தொடுகிறான். 2வது வசனம் சொல்லுகிறது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து, வெட்கமான அந்தரங்க காரியங்கள், ஆவிக்குரியாத காரியங்கள், ஆவிக்குரியதல்ல இல்லாதபடி தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல். கடந்த நாட்களில் ஒரு செய்தி ஒன்று கொடுத்தேன். 1 மணி நேரம் ஒரு ஆலோசனை என்று திருமணத்திற்காக கொடுத்தேன். எனக்கு மகா பெரிய துக்கம். அதை கேட்டவர்களில் அநேகர் அப்படியே தவறாய் திரித்து கொண்டார்கள். திரித்து கொண்டீர்கள் என்னவென்று எனக்கு புரியவில்லை. பரலோகத்தை பொறுத்து பல நாள் பேசியிருக்கிறேன். ஆராதிப்பது எப்படி என்று பல நாட்கள் உங்களுக்கு வகுப்பெடுத்திருக்கிறேன்.
தேவனை துதிப்பது எப்படி, ஆவின் வரங்கள் என்ன, தனி ஜெபத்தில் ஜெயிப்பது எப்படி, நெகேமியாவை ஜெயிப்பது எப்படி, ஒரு எரேமியாவை கர்த்தருக்கு நிற்பது எப்படி, வேத பண்டிதர்களாய் எஸ்ராவாய் நிற்பது எப்படி, வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் மூலமாய் தேவனத்தில் நெருங்குவது எப்படி என்று எவ்வளவோ கர்த்தர் பேசி இருந்தோம். அவைகள் எல்லாத்தையும் விட இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் இந்த புரட்டி போட்டு விட்டது. ஏன் அப்படி? எதிர்த்து நெல்லுங்கள். தேவனுடைய வாழ்க்கையில் யார் உங்களை மாற்றிவிட வேண்டும்? இன்று தந்திரமாய் உள்ளே வந்து விட்டானே, பக்கவாட்டில் நுழைகிறானே, எச்சரிப்பாய் இருந்திருக்க வேண்டாமா? எச்சரிப்பாய் பேச வேண்டாமா? நம்முடைய நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கக்கூடாது. அது பிசாசுக்குரிய. நம்முடைய மாம்சத்தை தொடுகிறவன் இந்த பிசாசு. உலகம் முதலாவது சத்துரு, இரண்டாவது இந்த மாமிசம். இந்த மாமிசத்தை சாத்தான் தொட முடியும். இந்த மாமிசத்தை சாத்தான் தொட முடியும். யோபுவை அழிப்பதற்கு அவன் ஆவியை தொட முடியவில்லை. நான் ஒருவேளை நினைக்கிறேன், கற்பனை செய்து பார்க்கிறேன், யோபுவிடத்தில் ஆவி சென்று அவருடைய ஆவியை கலங்க பண்ணுவதற்கு பல முயற்சிகளை செய்திருக்கலாம். அவன் சொல்லியிருக்கலாம், உன் பிள்ளைகளை உன்னை விட்டு பிரிக்கப் போகிறேன், கொன்று போட போகிறேன் என்று. யோபு அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டான். காரணம், அவன் ஆவிக்கேற்றபடி நடந்திருப்பான் என்று. உடனே ஓடிப்போய் அவன் வேலைக்காரர்களை கை வைக்க பார்த்திருப்பான். ஆனால் அதிலும் தோற்று போயிருப்பான். யோபுடைய உத்தமமும் பரிசுத்தமும் அவன் எல்லைகளெங்கும் இருந்தது. அவரே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அல்லவா? பிறகு பார்த்தான், இந்த யோபுவை அழிப்பதற்கு ஒரே ஒரு வழி, அவன் சரீரத்தை தொட வேண்டும் என்று போனான். தொட முடியவில்லை. காரணம், அது இரத்தத்தினால் மறைக்கப்பட்டிருந்தது, ஜீவ பலிகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. தன் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்று பலி செலுத்திக் கொண்டிருந்த அந்த யோபுவுக்கு தான் நீதிமான் என்று பலி செலுத்தாமல் இருந்திருக்க மாட்டானே. நிச்சயமாக அவன் பலி செலுத்தி தாழ்மையோடு அர்ப்பணித்திருப்பான். அங்கு சென்று அவன் சரீரத்தை தொட பார்த்தான், முடியவில்லை. நேரே தேவனிடத்தில் சென்றான். அவன் உரிமையை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரிடத்தில் இந்த கட்டளை பெற்றுக்கொண்டான். இதோ நான் போகிறேன், அவன் சரீரத்தில் நான் தூண்டிவிடப் போகிறேன், அவன் சரீரத்தில் மாம்ச சிந்தனைகள் தூண்டிவிடப் போகிறேன், எனக்கு அனுமதி வேண்டும். கர்த்தர் பார்த்தார், நான் முடிந்த மட்டும் போய்க்கொள்ளி என்று 3வது முறை அவனுக்கு அனுமதி கொடுத்தார். நேரே வந்தான், அவனை வாதித்தான். உன் உள்ளம் வாடுகிறதோ, உன் சரீரம் பாதிக்கப்படுகிறதோ, உன்னுடைய சந்தோஷம் பாதிக்கப்படுகிறோ, அது பிசாசு, தேவன் அல்ல. காரணம், யோபுவுக்கு ரத்தம் பரிசுத்தமாக வேண்டுமானால் தன் சொந்த மந்தையிலிருந்து ஒரு இளம் காளையை, 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் சென்று பலி செலுத்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பாவங்கள் நிவர்த்தியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர். நாம் நினைக்கிற, நாம் அவரை தள்ளிவிட்டு உலகத்தை பார்க்கிறோமே, அந்த ஆட்டுக்குட்டி அல்ல, தன் சொந்த குமாரனை தரபலபூஷணம் தன் சேகர் சூதன் என்று பாராமல் வாரினால் அனுப்பிக்கப்பட்ட பொழுது, கரங்களில் ஆணிகள் கலாவப்பட்ட பொழுது, நீ இந்த உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக அந்த ரத்தம் சிந்தினாரே. அந்த ரத்தத்திற்கு நீ கனம் கொடுத்து உலகத்தை நீ ஜெயித்து வர வேண்டும் என்றுதான் அந்த யோபுவிடத்தில் வந்து சாத்தான் நின்றான். அவனை வாதித்தான், அவன் மனைவியை வாதித்தான், அவன் குடும்பத்தை வாதித்தான், அவனுடைய மிருக ஜீவன்களை வாதித்தான். எல்லாம் அவனை விட்டு அற்று போயிற்று. He lost everything. Everything. He lost everything. If you're losing something, it's not from God. தேவன் அழிக்கிறவரோ இழக்க செய்கிறவர் அல்ல, அவர் மாற்றி அமைக்கிறவர். சவுல் செய்த துரோகத்திற்கு கர்த்தர் சவுலை அவர் அடித்து போட்டு இருக்க முடியும். ஏன் உடன்படிக்கை பெட்டியை தொட்ட உசாவை அவர் அடித்து போட்டாரே, ஏன் சவுலை அடிக்கவில்லை? சவுலுக்கு ரத்தம் சிந்தப்பட்டு இருந்தது. எனவே மீட்பு உண்டானது. எனவே அவன் நோக்கி பார்த்த சவுலே, முள்ளில் உனக்கு உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லி அவனை உள்ளத்தை நோக்கி பார்த்தார். அவன் மாம்சத்திலிருந்து போராடினானோ தவிர அவன் ஆவியில் நியாயப்பிரமாணத்தை மீறாதவன். கர்த்தர் பார்த்தார், அவன் உள்ளத்தை பார்த்தார். சவுலை பவுலாய் மாற்றினார். இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவர் மாற்றிக்கொண்டார். இந்த உலகத்தின் தேவனானவன் நம்முடைய சரீரத்தை தொட முடியும், சரீரத்தில் சிந்தைகளை தொட முடியும். நாம் அந்த சத்துருவுக்கு எதிராக நிற்பதற்கு தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நடந்தது என்ன? 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சிதேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தான். தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டு கொண்டே இருந்தான். நடந்தது என்ன? ராஜா வந்தான், அந்த பட்டணத்தை பிடித்து கொண்டான்.
பிடித்துக்கொண்டு வாசிக்கல 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பதாக வெட்டி போட்டார்கள். யாரு? ஒரு ராஜா. அவன் மாம்சத்தை கர்த்தருக்கு விரோதமாய் திருப்பினான். தன்னுடைய மாம்சத்தை கர்த்தருக்கு விரோதமாய் திருப்பினபடினால் தன் கண்களுக்கு முன்பதாய் தன் குமாரர்கள் வெட்டி போடப்பட்டார்கள். அவன் சிதைக்கிய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அவன் வெட்டி போட்டதை, தன்னுடைய பிள்ளைகள் வெட்டி போடப்படுவதை பார்த்த சிதைக்கியா மனம் திரும்பவில்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, சிதைக்கியாவின் கண்களை குருடாக்கி போட்டார்கள். அவனுடைய கண்களை பிடுங்கி போட்டார்கள். இந்த மாம்சம் உலகத்தின் தேவனுக்கு உரியது. இந்த மாம்சம் தேவனுக்கு உரியது. அவன் கண்களை பிடுங்கி போட்டார்கள். அவன் 2 விலங்குகளை, வெண்கல விலங்குகளை அவனுக்கு போட்டார்கள். அது இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சிம்சோன் என்னும் அந்த நபரை நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தர் அவனை பிடித்தார்கள். என்ன செய்தார்கள்? முதலாவது அவனை பிடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இவன் ஆவியின் பலன் இருக்கும் வரைக்கும், கவனியுங்கள், ஆவியின் பலன் இருக்கும் வரைக்கும் அவன் சரீரம் அவனுக்கு துணை நின்றது. அவனை முடியில கட்டி போட்டார்கள். அகடினார் கயிர்களால் கட்டி போட்டார்கள். அவனை ஜெயிக்கவே முடியவில்லை. ஆனால் அவன் தன்னை ஆவி எழுந்த பொழுது, தன் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்த பொழுது பெலிஸ்தரிடத்தில் தோற்று போனான். நடந்தது என்ன? அவனை கட்டி 20ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அவன் சொன்ன, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மத்தின் மேல் வந்து விட்டார்கள் என்றால் தெரியலார். அவன் கண்ணை விழித்தான். விழித்து விட்டு சொன்னால், எப்பொழுது போல நான் உதறிவிட்டு போய்விடுவேன். எப்பொழுது போல நான் அபிஷேகத்தில் இருப்பேன். எப்பொழுது போல நான் ஊழியம் செய்வேன். எப்பொழுது போல நான் என்னுடைய ஜெபத்தை நடத்துவேன். எப்பொழுது போல பிரேயர் வாக் பண்ணுவேன். எப்பொழுது போல நான் காணிக்கை கொடுப்பேன். எப்பொழுது போல நான் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை போவேன். எப்பொழுது போல நான் கம்யூனியன் எடுப்பேன். யாரும் அசைக்க முடியாது சொல்லிவிட்டு எழுந்தா. இதோ கர்த்தர் தன்னை விட்டு அறிந்ததை அவன் அறியவில்லை. காரணம், ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். இவன் மாம்சம். நடந்தது என்ன? இந்த மாமிசம், முதலாவது உலகம், 2வது மாமிசம். இந்த மாமிசத்தை சத்துரு வந்து தொட்டால் நடந்தது என்ன? அவனுடைய கண்களை பிடுங்கினார்கள். அவன் கண்களை பிடுங்கி காசாவுக்கு கொண்டு போனார்கள். அவனுக்கும் 2 வெண்கல விலங்குகளை போட்டார்கள். சிறைச்சாலையில் மாவரைக்கு விட்டார்கள். கண்கள் மாம்சத்திற்குரியவைகள். 3 சத்துரு. 1 உலகம், 2வது மாமிசம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் எலிமா என்று ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். எலிமா என்ற ஒரு மாய வித்தைக்காரன். அவன் ஜனங்களை விசுவாசத்தின் திருப்பும்படிக்கு அவன் வகை தேடி வருகிறான். அவன் விசுவாசத்தை அவர்களை விளக்குவதற்கு வந்த பொழுது சவுல் அவர்களை பார்த்து ஆவியினால் நிறைகிறார். எலிமா என்பவன் இந்த ஜனங்களை எல்லாம் திருப்ப வேண்டும் என்ற மாய வித்தைக்காரன். ஆனால் பவுலோ ஆவி நிறைந்து திரும்பி பார்க்கிறார். எலிமா வந்து பேசவில்லை. அவன் அங்கே வந்து எதிர்த்து நிற்கிறான். எதற்கு? தேவ ராஜ்யத்திற்கு, ஜனங்களை விசுவாசத்தை வழுவதற்கு. நம்முடைய சாட்சி தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். நமது சாட்சி மற்றவர்கள் விழுவதற்கு நாம் காரணமாக இருப்போமானால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆனால் பவுலோ அவர் நீதிமான இருந்தபடினால் ஆவினால் நிறைந்து அவர் உற்று பார்த்து சொன்னார், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைமையனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ என்றான். சொல்லிவிட்டு ஆவியில் இருந்து சொன்னான், கர்த்தருடைய கரம் இப்பொழுது வருகிறது என்று சொன்னான். அவ்வளவுதான். அந்த எலிமாவினுடைய ஆவி தொடப்படவில்லை. எலிமாவினுடைய கர்த்தருடைய கரம் இப்பொழுதே உண்மையிலே வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காண மாட்டாய், நீ குருடனாய் இருப்பாய் என்று சொன்னான். உடனே ஒரு ஆவிக்குரிய வார்த்தை வெளிப்பட்ட உடனே, மாம்சத்திற்கு விரோதமான ஆவி வெளிப்பட்ட உடனே அவன் மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. உடனே அவன் தடுமாறினான். அவன் குருடாகி போனான். இந்த மாமிசம் தேவனுக்குரியது அல்ல. இந்த மாமிசமும் ஆவியும் தேவனுக்கு உரியது அல்ல. ஆவி தேவனுடையது, மாமிசம் உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன். ஏன் நாம் வேதத்தை வாசிக்க சொல்லுகிறோம்? இந்த வார்த்தைகள் பேச வேண்டும். நாம் உட்கார்ந்து அனைதரமும் ஒரே ஒரு பைபிளை திறந்து வைத்துக்கொண்டு அவர்களை வாசித்துட்டு ஓடுவதினால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. வேதத்தை ருசிக்க வேண்டும். இது மகா பெரிய பொக்கிஷம். எனவேதான் இதற்கென்று பல போராட்டங்களை போராடுகிறோம். தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். வேதத்தை தியானியுங்கள், ருசியுங்கள், வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள்.
வசனம் சொல்லுகிறது, உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைங்க. யாராய் இருக்க நாம் விரும்புகிறோம்? தேவனுக்கு சிநேகிதனாகவா? மோசையை போல் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாகவா? அல்ல உலகத்திற்கு பிரியமுள்ளவர்களாகவா? உலகத்தின் சிநேகத்தை தூக்கி எறிவோம். உலகத்தை தூக்கி எறிவோம். இரண்டாவது, இந்த மாம்சத்தை தூக்கி எறிவோம். மூன்றாவதாக, the stubborn adversary called Satan. சாத்தான் என்னும் பிடிவாதமுள்ள ஒரு எதிராளி. உலகம், மாமிசம், பிசாசு. வார்த்தை சொல்லுகிறபடி உலகம், மாமிசம், பிசாசு. உலகம் தேவனுக்கு விரோதமான பகையன், மாமிசம் தேவனுக்கு விரோதமான பகையன். மூன்றாவது எதிராளியானவன் சாத்தான் என்னும் பிடிவாதம் உள்ளவன். இந்த சாத்தானுடைய நம்மிடத்தில் நேரடியாக செயல்பட முடியும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்ன நடக்கிறது? சாத்தானுக்கு ஒரு சபை உண்டு. சாத்தானுக்கு பெரும் திரள் ஜனங்கள் உண்டு. நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா என்று தெரியவில்லை, குறிப்பிடுத்து அதை வாசிக்கிறீர்களா என்று தெரியவில்லை. நானே பல இடங்களில் வருகிற பொழுது ஒரு பேப்பர் டேபிள் மேலே கிடைக்கும், அங்கு பார்ப்பேன். எடுத்த செய்தியெல்லாம் அங்கு அழகாய் காற்று வீசி கொண்டிருக்கும், காலில் மிதிப்பட்டு கொண்டிருக்கும். எச்சரிப்போடு தேவனுடைய வார்த்தையை கனம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அவைகளை தியானித்துக் கொள்ளுங்கள். சாத்தான் அவருக்கு ஒரு கூட்டத்தார் உண்டு. நம்மை விட அவனுக்கு பெரிய கூட்டம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நமக்கு ஆவியிலே பெரும் கூட்டம் உண்டு. அதைத்தான் தீர்க்கதரிசியர் பட்டணத்தில் நிற்கும் பொழுது எலிசா ராஜாவிடத்தில் சொல்லுகிற பொழுது, உன் வேலைக்காரன் சொல்லுகிறான். வேலைக்காரன் எலிசாவிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, அவர்கள் கூட்டம் பெரியதாய் இருக்கிறது, நம்மும் குறைவாய் இருக்கிறோம். அப்பொழுது அவன் சொன்னான், ஆவியில் நிறைந்தவனாய். கவனியுங்கள், ஆவியில் நிறைந்தவனாய். கர்த்தாவே, இவன் கண்களை திறந்தருள். ஏனென்றால் அவனுடைய கண்கள் உலகத்தின் பார்வையாய் இருந்தது. இவ்வளவு பெரிய பாளையத்தில் கொள்வதாய் நாம் எப்படி போராட முடியும் என்று. ஆனால் இவனோ ஆவின் கண்களை திறக்கும்படி மன்றாடினான். அவ்வளவுதான். வானத்தின் திரளான சேனை அவனோடு இருந்தது. இப்படி இருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிலும் சாத்தானுக்கு ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்கள் உண்டு. அவர்களும் நமக்கு எதிரானவர்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களும் கூட, பரிசுத்தமும் உள்ளவர்களும் கூட, ஜெபிக்கிறவர்களும் கூட. இவர்களும் கூட அநேக வேளையில் சாத்தானுடைய கருவிகளாய் பயன்படுவார்கள். நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டம் செயல்படுத்தி காண்பிக்கும். வசனம் சொல்லுகிறது, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவனுக்கென்று ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் நமக்காக யாவற்றையும் செய்யும். அநேகர் கால் பண்ணுவார்கள், ஐயா, நான் இந்த காரியம் நடக்க வேண்டும், இது நடந்து விட்டால் நான் இந்த ஆஃபரிங் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் தெய்வத்தில் வருகிறது அல்ல. அவையெல்லாம் தெய்வத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறதும் அல்ல. அல்லது நம்மேல் பிரியமான உடனே அவள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள், ஏதாவது கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள், நமக்கு ஏதாவது நல்ல உதவிகள் செய்ய ஆரம்பிப்பார்கள், அன்பை கொடுப்பது போல காண்பிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய கூட்டம் அல்ல. தேவனுடைய கூட்டம் ஆவியினால் உண்டானது. நாம் நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் நாம் ஆவிக்குரியவர்களாய் நம்மை காத்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த கூட்டத்திற்கு நாம் விலக்கை காத்து கொள்ள முடியும். மற்றொன்று, இரண்டாவது காரியம், இந்த சாத்தானுக்கு ஒரு சுவிசேஷம் ஒன்று உண்டு. இந்த சாத்தானுக்கு ஒரு திரள் கூட்டம் உண்டு. அதாவது உலகம் முழுவதிலும் சபைகளிலும் கூட்டம் உண்டு. அவைகளை அறிந்தவர்களாய் நாம் எச்சரிப்புடன் நிற்க வேண்டும். இரண்டாவது, சாத்தானுக்கு ஒரு சுவிசேஷம் உண்டு. அவன் அந்த சுவிசேஷத்தை அறிவித்துதான் இன்று வரை அவனுக்கு ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, நீங்கள் கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டுவிட்டீர்கள். இந்த வேதனையை நீங்கள் யாருக்கும் தந்துவிடக்கூடாது, கர்த்தருக்கு கொடுத்து விடக்கூடாது. சுவிசேஷத்தை விட்டு உலகத்திற்காய் போகிற ஒரு துர்க்கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. காரணம், உங்களை இதுவரைக்கும் உன்னதத்தில் வைத்த தேவன் உன்னதமானவர்கள் தான் உங்களுக்கு செய்வார். சீக்கிரமாக இந்த சுவிசேஷத்தை விட்டு திரும்பி வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வேறொரு சுவிசேஷம் சத்தியத்தை பேசும், சத்திய வசனத்தை பேசும். ஆனால் அங்கோ தேவன் இருப்பது இல்லை. அவைகளெல்லாம் மாம்ச திருச்சிகளை நிறைவேற்றுவதற்காக, இந்த உலகத்தின் கீரை நிறைவேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுவிசேஷம். நான் 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 என்று பேசுகிற சுவிசேஷம். எப்படியாக வந்த சுவிசேஷம், நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறேன். கிறிஸ்து இயேசுவை ஒப்பரிகளை கொண்டு போய் நிறுத்திவிட்டு அந்த சுவிசேஷம் சொன்னது, இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். கர்த்தரோ சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தேவையானவர்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், ஏகவா ஈரே என்று சொன்னார். அப்பேற்பட்ட தேவனை, அப்பேற்பட்ட தெய்வத்தை
உபவாசத்திற்கு பின்பு கொண்டு போய் நிறுத்தி அந்த சுவிசேஷத்தின் அதிபதியாகிய அந்த ஈன பிசாசு என்னுடைய ராஜாதி ராஜாவை, என்னுடைய கர்த்தாதி கர்த்தாவை உப்பருகில் நிறுத்தி சொன்னது, இவை யாவும் உனக்கு தருகிறேன், இந்த வசதிகளை உனக்கு நான் செய்து கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான், இந்த ராஜ்யம் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், அகில சிருஷ்டி உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். வேறொரு சுவிசேஷம். அவன் ஜெபிக்கிறவன் அல்ல, அவன் பலிகளை ஏற்றுக்கொள்கிறவன் அல்ல, அவன் ரத்தம் சிந்துகிறவன். மாம்சத்தின் ரத்தம் தேவனுக்கு உகந்தது அல்ல. தேவன் பலிகளின் ரத்தத்தை விரும்புகிறார். நம் மரணத்தினாலோ வேதனைகளினாலோ ரத்தம் சிந்துவதில் தேவனுக்கு பிரியம் இல்லை. எனவேதான் அவர் மனிதனை பலியாய் ஏற்றுக்கொள்ளாமல் மிருக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, எனவே ரத்தம் சிந்துங்கள் என்று அவர் பலிகளை ஏற்படுத்தினார். ஆனால் சாத்தானோ அந்த சிந்தின ரத்தத்திலிருந்து திருப்பும்படிக்கு, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தும்படிக்கு, இந்த மாம்சத்தின் ரத்தத்தை சிந்தும்படிக்கு அவன் தனக்கென்ற அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். எனவே தான் தேவனிடத்தில், கிறிஸ்து இயேசுவிடத்தில் வந்து லஞ்சம் கொடுக்கிறான். நீ இந்த சுவிசேஷத்தை விட்டு இந்த சுவிசேஷத்திற்கு வா, இந்த உலகம் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன், I'll give you everything. அவருடைய சுவிசேஷத்திற்கு தப்பும்படி நீ அபிஷேகத்தில் நிறைந்த. அடுத்து சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, உங்களை சிலர் கலகப்படுத்துவார்கள், சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள் தவிர வேற அல்ல. 7ஆம் வசனம், there is no other way just to turn you away from your gospel. உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திலிருந்து விலக்கும்படி அநேக சபைகளுக்கு நான் அனுப்பிவிட்ட நோக்கமும் அதுதான். உங்களையும் சிலரை வேறு சபைகளுக்கு போக சொன்னேன், நீங்கள் போகவில்லை. காரணம் என்ன? நீங்கள் சுவிசேஷத்தை பற்றி கொண்டீர்கள், தேவனுடைய அழைப்பை பற்றி கொண்டீர்கள். அவிசுவாசிகளை இருக்க சிலருக்கும் நான் சொன்னதுண்டு, டோன்ட் கம் ஹியர், நீங்கள் அங்கு உங்கள் அருகிலே செல்லுங்கள் என்று. ஆனால் இன்று வரை அவர்கள் சொல்வது, இல்லையா, நாங்கள் இங்குதான் எங்களுக்கு அந்த தேவனுடைய உறவு கிடைக்கிறது. உண்மைதான். அப்பேற்பட்ட சுவிசேஷத்திலிருந்து ஒருவன் உன்னை புரட்டப்படாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தில் அந்த ஆவியானவரை நீ தரிசித்துக்கொள். அவனுக்கு ஒரு கூட்டம் உண்டு, அவனுக்கென்று ஒரு சுவிசேஷம் உண்டு. அந்த சுவிசேஷம் சொல்லும். இன்று பார்க்கிறோமே, அநேகர் நீங்கள் பார்த்திருப்பீர்களே, நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நீ ஊழியம் செய்யலாம், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நீ அநேகருக்கு சத்தியத்திற்குள் நடத்தலாம், நீ என்ன வேணாலும் உற்பத்தி செய்து கொள்ளலாம், பெரிய தேவாலயத்தை கட்டலாம். அப்படிப்பட்ட சபைகள் பயங்கரமாய் முளைத்து எழும்பிக் கொண்டிருக்கிறது. எங்கள் வீட்டில் அருகில் ஒரு சபை வரப்போகிறது. ஏறக்குறைய எனக்கு அறிந்து குறைந்தபட்சம் 1 ஏக்கராவது இருக்கும். பெரிய சபை. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், உன் மாம்சத்தின் நிச்சயம் நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஸ்டில் நீ தேவனை ஆராதிக்கலாம். வேறொரு சுவிசேஷம். அந்த வேறொரு சுவிசேஷத்தில் கர்த்தருக்குரிய பயம் இல்லை. எச்சரிப்பாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்பொருளை விடாதபடி காத்துக்கொள். நீ இருளில் பிரகாசிக்கிறதற்காய் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு உண்டது. தேவ வார்த்தையினாலும் இப்படிப்பட்ட ராஜ போஜனத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு பாத்திரம் நீ. உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமோ தவிர வேறொரு சுவிசேஷத்திற்கு உன்னை ஒப்புக்கொடாதபடி கர்த்தர் உன்னை பற்றி கொள்ள விரும்புகிறார். மனவாளத்தில் திரும்பி ஓடிவான். வேறு சுவிசேஷம் இல்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல். 8வது வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல். இன்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறது சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்திலிருந்து ஒரு தூதனாவது உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜாக்கிரதை நிறைந்ததாய் இருக்க வேண்டும். வேறொரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், வேறொரு மாய்மாலமான சுவிசேஷத்திற்கு அது யூடியூபிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ வேறு ஒரு புத்தகத்திலோ நீங்கள் இடைப்படுவீர்களானால், வேறு மனுஷனுடைய காரியமோ வேறு மனுஷனுடைய தரிசனமோ உங்களுக்கு வருமானால், வசனம் சொல்லுகிற அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். உலகம், மாமிசம், பிசாசு. இந்த பிசாசு கிறிஸ்து இயேசுவை சோதித்தவன். தேவனை மட்டும் அவன் சோதிக்க முடியவில்லை. அவனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். இந்த பிசாசு அவனுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார், மேன்மையாக வைத்தார், ஆசீர்வதித்தார். 3வது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 வசனம், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள். 3வது, கிறிஸ்துவை போல வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறவன் இந்த பிசாசு. கிறிஸ்துவை போல வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறவன். நாம் அனைவரை நினைக்கிறோம் பிசாசு மிக கருப்பாய் இருப்பான், அவன் 2 கொம்பு வைத்திருப்பான். நான் நிறைய பிசாசுகளை பார்த்துக்கிறேன். என்னிடத்தில் போராடின பிசாசுக்கு மட்டும்தான் கொம்பு இருந்தது. அந்த கொம்பை இயேசுவின் நாமத்தில் முறித்திருக்கிறேன். இன்னும் எந்த பிசாசு வந்தாலும் சரி,
அது கரடியா வந்தாலும் சிங்கமா வந்தாலும் சரி, பீறி போடுவேன் இயேசுவின் நாமத்தினால, என்னுடைய மந்தையை காப்பதற்காக. நம்ம நினைக்கிற பிசாசு அப்படி ஒரு கருப்பு ரூபத்தில் வருகிறான், கருப்பு கொண்டை போட்டுட்டு வர்றான், பயங்கரமான உருவத்தை நகமெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றான்னு. அது மட்டும் இல்லைங்க, பிசாசு அழகானவன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி மூலம் அவனுடைய ரூபத்தை சொல்லுகிறார். நீ பார்வைக்கு அழகுள்ளவன். கர்த்தர் அவனை அழகாய் சிருஷ்டித்தார். அழகானவன் அந்த பிசாசு. அவனுக்கு எல்லா அந்த கற்கள், அன்னைக்கு 9 வகையான கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு சேருபாய் அவன் நின்றான், கேருபாய் நின்றான். அழகானவன் அந்த பிசாசு, பார்வைக்கு அழகுள்ளவன் பிசாசு. அவன் யாரை தரித்துக் கொள்கிறான்? வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறான். வந்து என்ன சொல்லுவான்? நானும் உங்களுடையவன் தான், நானும் இந்த தரிசனம் உள்ளவன் தான், எனக்கும் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று இயேசுவின் வார்த்தையை பேசுவதற்குமாய் ஆயத்தமாய் உள்ளவன். உலகம், மாமிசம், பிசாசு. இந்த பிசாசு தேவனுக்கு விரோதமான சத்துரு, உங்களுக்கும் எனக்கும் விரோதமான சத்துரு. ஏன்? அவன் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுவான். அவனுடைய வேஷம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். அவன் வருகிற பொழுது தேவ தூதனாய் தான் வருவான். ஒரு ஊழியர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். பல வருடங்களுக்கு முன்பதாய் அதிகமாய் அவர் ஜெபித்துக் கொண்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை முடித்துவிட்டு வந்தார். வரும்பொழுது அவருடைய வீட்டில் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவ்வளவுதான். திங்கட்கிழமை இரவு மாலை காலை அந்த ஆராதனை செய்து முடித்தார். அந்த நாடுகளில் கருப்பு நிற வஸ்திரம் அணிவது வழக்கம் மரணங்களுக்கு. இதற்கு அடக்கமெல்லாம் செய்து முடித்தார். இரவு வந்து தேவாலயத்தில் முழங்காற்படிட்டு மிகவும் கதறி அழுதார். நான் செல்லமாய் வளர்த்த என் பிள்ளைகள் போய்விட்டார்கள், என்னை நேசித்து பராமரித்த மனைவி போய்விட்டாள், இந்த ஊழியத்தில் இவ்வளவு பேர் என்னை தூஷணப்படுத்தி விட்டு போய்விட்டார்கள் என்று கதறி அழுது கொண்டிருந்தார். அவன் அருகிலே திடீரென்று ஒரு பிரகாசம் வந்தது. அந்த பிரகாசம் வந்தவுடன் இவர் ஆறுதல் அடைய முடியவில்லை. அவருடைய துக்கம் அவ்வளவு மகா பெரிதாக இருந்தது. ஆனால் இவரை திரும்பி பார்க்கவில்லை. அந்த வெளிச்சத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். அந்த வெளிச்சம் சொன்னது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று. இவருக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஒரு நொடி பொழுதில் அந்த சத்தத்திலிருந்து, அந்த உருவத்திலிருந்து ஒரு கோபமான சத்தம் வந்தது. இப்பொழுது நீ என்னை பணிந்து கொள்ளாவிட்டால் உன்னையும் கொன்று போடுவேன் என்றது. உடனே திரும்பி பார்த்தார். அது அழகாய் நின்று கொண்டிருந்தது அந்த ரூபம். அவருக்கு ஆச்சரியம். ஜெபித்தவுடன் தேவதூதன் வந்தான் என்று அல்லவா நான் நினைத்தேன். ஆனால் ஆவியில் இவருக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை. திரும்பி பார்த்தார். மிக அழகான வஸ்திரம். அவர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், அந்த ரெயின்போ, வாட் இஸ் தட், வான வெள்ளியினுடைய அந்த நிறங்கள் மிக மெல்லிய வஸ்திரமாய் தொங்கினது போல நான் பார்க்கிறேன். அவள் மிக அழகாக இருந்தான். அவன் வஸ்திரத்தை பார்க்கிற பொழுது அது பரலோகத்தின் அந்த மின்னலை போல் இருந்தது. அவர் தேவதூதன் இல்லை, ஆனால் அவனுடைய ரூபம் தேவதூதனை போல இருந்தாலும் அவனுடைய வார்த்தைகள் மாறவில்லை. அவளை எழுந்து இயேசுவின் நாமத்தை கடிந்து கொண்டார். அவள் அவனை விட்டு புறப்பட்டு ஓடி போயிற்று. சாத்தான் வேஷத்தை தரித்துக் கொள்ளுவான். அபிஷேகம் பெற்றவனை போல் உன் அருகில் நிற்பான். ஊழியம் செய்வது போல் உன் அருகில் நிற்பான். உன் அருகில் நின்று அற்புதங்களை நடப்பிப்பான். வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க அற்புதம் அவனிடத்தில் நடக்கும். அவன் பேசுவான், கண்கள் திறக்கப்படும். அவன் பேசுவான், குழந்தை பிறக்கும். அவன் பேசுவான், ஐஸ்வர்யம் வந்து கொட்டும். பட் 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 ஆவி நிறைந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த கண்களால் நாம் பார்க்க முடியும். அவன் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறான். அடுத்த வார்த்தை கவனித்து பாருங்கள், 15வது வசனத்தை. அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமில்லையே. அவருடைய ஊழியக்காரர் நல்ல ஊழியர்களை போல வஸ்திரங்களை அணிந்து கொள்வார்கள். நன்றாக கவனித்து புரிஞ்சுக்கங்க. வேஷம், ஊழியனை போல வேஷம், ஊழியக்காரரின் வேஷம், அது ஆச்சரியம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். உலகம், மாமிசம், பிசாசு. இந்த பிசாசு தன்னுடைய ரூபத்தை எப்படி வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளுவான், எந்த வகையின் மேல மாற்றிக்கொள்ளுவான். நான் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு 9 வயது. என் தகப்பனும் தாயும் ஊழியத்திற்கு போய்விட்டார்கள்.
அப்பொழுதெல்லாம் கடுமையான பிசாசின் ஓட்டங்கள். நாங்கள் பிள்ளைகள் 4 பேரும் இருக்கிறோம். எங்கள் வீட்டின் அருகிலே ஒரு சிறிய இறக்கம் இருக்கும். அந்த இடத்தில் கோழி கூண்டு இருக்கும். நிறைய கோழிகளை வளர்த்திருக்கிறோம். அப்பொழுது இரவு ஆரம்பித்து விட்டு ஒரு 7-8 மணிக்குள்ளாக இருக்கும். நல்ல குளிர் நேரம். நாங்கள் எல்லோரும் உள்ளே உட்கார்ந்துருக்கிறோம். நான் வெளியில் விளையாடி கொண்டிருந்தேன். எதையோ வைத்து விட்டு வந்தேன். ஒரு பந்து என்று நினைக்கிறேன், அதை வைத்து விட்டேன். என்னவோ கதவை திறந்து நாங்கள் இருந்து ஒரு சிறிய அறை. இப்போது நம்ம மதுரை வீடு இருக்குல்ல, மதுரை வீட்டில் டாய்லெட் இருக்கு இல்லையா, இந்த டாய்லெட்டை பார்த்து 2 அளவு. இதில் நாங்கள் 6 பேர் குடியிருக்கிறோம். அவ்வளோதான் வீடு. ஒருத்தர் இடிக்காமல் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட வீட்டில் நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். பெரிய ஊழியத்திலிருந்து நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருந்த பொழுது, அப்புறம் இந்த விளையாட்டு பொருளை எடுப்பதற்கு போகிற பொழுது கீழே ஒரு அழகான ஒரு பெண்மணி நின்றாள். நின்று என்னை பார்த்து வா என்று கூப்பிட்டார்கள். நான் இங்கு வைத்திருந்த பந்து அவள் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். சரி என்று நான் ஓடி போய் வாங்க போனேன். அவ்வளவுதான். அவள் டங்கென்று குதித்தாள். மிகப்பெரிய பந்தாய் மாறி கோழிக்கூட்டின் மேலே போய்விட்டாள். எனக்கு விவரமும் தெரியவில்லை. நான் பார்க்கிறேன், என்ன நடக்குது எனக்கு புரியறதுக்கு முன்னாடி திடீரென்று கீழே குதித்தால் ஒரு பெரிய ஒரு மிருகத்தை போல வெள்ளை பண்ணி மாதிரி குதிச்சு ஓடிச்சு. இதே என்னுடைய உடன்பிறந்த அக்காவும் அண்ணன் ஜன்னல் பார்த்துட்டாங்க. ஓடி வந்தாங்க. என்னை கட்டி இழுத்து தூக்கிட்டு உள்ள கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், அவளை மாதிரி அழகு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தியை நான் பார்க்கல. ஸோ பியூட்டிஃபுல். ஒளியின் வேஷம். எந்த வேஷத்தை தரித்தால் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய அழைப்பை, உன்னுடைய மிராக்கிள் செல்ல நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் குடும்பத்தை, நீ எந்த பெற்றோருக்காய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த ஆத்துமாக்களை, உன் சகோதரனை, குழந்தைய என்ன செஞ்சா உன்னை விட்டு பிரிக்க முடியுமோ, என்ன செஞ்சா உன் அபிஷேகத்தை எடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட வேஷத்தை தரித்துக் கொள்ளக்கூடியவன் இந்த பிசாசு. அதுதான் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. He is a stubborn adversary. A stubborn adversary. He will not let you go. பிடிவாதம் உள்ளவன். எப்படியாகிலும் தேவனை விட்டு உன்னை எடுத்து விட வேண்டும். எப்படியாவது ஆசீர்வாதத்தை தடை பண்ணணும். உன்னுடைய ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட மாட்டான், உன்னுடைய தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், பல வருஷம் ஜெபிக்கிறாண்டவரே, பல லட்சம் ஊழியத்துக்கு நான் காணிக்க கொடுக்கிறாண்டவரே, my parents are not getting saved. They will not till you get out of the boundary. அந்த எல்லைகளில் இருந்து நீ வேஷம் தரித்தவன் அல்லவே, நீ தேவன் அபிஷேகத்தை வஸ்திரத்தை பெற்றவன் அல்லவா, நீ எழுந்து வெளியிலே வந்து யுத்தம் செய்தால் ஒழிய இந்த சாத்தானை நாம் ஜெயித்து விட முடியாது. எனவேதான் வீடு வார்த்தையில் நிரம்பி இருக்க வேண்டும். இடி விடாமல் ஜெபிக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீயாடி இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அடுத்த வாரம் ரெவலேஷன் சொன்ன எத்தனை பேருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. அது என்னது? புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செய்யறாளாம்? விரல்களினால் அதை இடித்து போடுகிறாள். இடிச்சு நொறுக்கிடுவான். அந்த வீடு சந்தோஷம் போயிடும், எல்லா சுகம் போயிடும், ஐஸ்வர்யம் போயிடும், கையில இடிச்சிடுவான். நீ எதை வச்சு வீட்டை கட்டுற? அபிஷேகம் பற்றி எத்தனை வருஷம் ஆச்சு? எல்லாம் சின்ன பிள்ளைங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கீங்க. எந்த வேஷத்தை தரிச்சிருக்கமா? அதாவது கர்த்தரை தரிச்சிருக்கிறாயா? பேதுரு சொல்லுகிறார், we have dressed Jesus. இயேசுவை தரித்து இருக்கிறோம். யார் உன்னை பார்த்தாலும் இயேசுவை அல்லவா பார்க்கணும். அவர்கள் இயேசுடைய குணத்தை உன்னிடத்தில் பார்க்காததினால உனக்கும் எதிர்த்து நிற்கிறாங்க, உன் வார்த்தைகளுக்கு எதிர்க்கிறாங்க. நீ சாட்சி இல்லாததுனால உன் சாட்சியை பார்த்து இயேசுவை வெறுத்துட்டாங்க. உன்னுடைய ஆவியெல்லாம் உலகத்தின் கீழே மாறி போச்சு. மனுஷருக்கு பிரியமானவர்களை பேசும்படி ஒப்பு கொடுத்து விட்டாய். நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் என்று பேசுகிற வார்த்தையின்படி நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த மனம் திரும்பினால் இந்த 3 வகையான சத்துரு உன்னை விட்டு நீங்கி போய் விடுவான். நீ செய்ய வேண்டியது உண்மையான ஒரு மாற்றம். ஒளி வேஷத்தை தரித்துக் கொள்வது, ஊழியக்காரன் வேஷத்தை தரிச்சுக்குவான். I am also a man of God. நானும் ஒரு ஊழியத்திலிருந்து தான் வர்றேன், நானும் ஊழியம் செய்கிறேன். எவ்வளவு பேர் சதுரி கெடுக்காங்க தெரியுமா? ஒரு தம்பி இங்கே வந்திருந்தார். வந்து உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். நல்ல திருமணமான வாலிபன். கண்ணீர் சற்று நேரம் சிந்தி நான் நம்முடைய வாயில் வார்த்தையே வரவில்லை. அவர் சொன்னார், அங்கிள் 27 வருஷமா இந்த பெரிய ஸ்தாபனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நான் அப்பா ஊழியம் செய்கிறார். 27 வருடங்களாய்
ஊழியம் செய்கிறார். நாங்கள் இப்பொழுது கூட வாடகை எடுத்து தான் ஆராதனை நடத்துகிறோம். எத்தனை பேர் வருகிறார்கள் தெரியுமா? 2 பேர். Just 2 people are coming. ஜெபித்தேன், ரொம்ப கண்ணீர் சிந்தினேன். இன்று அவருக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. காரணம் என்ன? கொடுக்க வேண்டிய சத்தியம் சத்தியமாக இருக்கணும். நீ பேசுனா மனுஷன் கல்லெறியணும். அப்படிப்பட்ட சத்தியம் இந்த இடத்துல புறப்படுதுனா இப்பேற்பட்ட சீரை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீ தேவனை மகிமைப்படுத்தணும். ஜாக்கிரதை. ஊழியக்காரன் வேஷம் தரித்துக் கொள்வாங்க பிசாசு. 1 கொரிந்தியர் 10:21. 4வது, இந்த சாத்தானுக்கு ராபோஜனம் உண்டு. நம்புவீங்களா? இந்த பிசாசுக்கு கூட்டத்தார் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனால் அவன் ராபோஜனம் கொடுக்கிறான். அவனுக்கு ஒரு பந்தி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:21 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திலும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. அப்போ நம்ம செய்கிறபடி செய்கிறோம். சில இந்த கம்யூனிக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆவியில் உணர்ந்து செய்கிறது வேறு. இப்போ நம்ம எல்லாருக்கும் எந்த நேரத்தில் தான் கம்யூனியன் கொடுக்குறோம். காரணம் ஆவியில் நீங்கள் விரும்புகிறதுனால. சில ஆட்கள் அப்படி இல்லை, நான் கம்யூனியன் எடுத்தால் நான் பரிசுத்தமாயிரேன் ஒரு சிந்தை அவங்களுக்கு உண்டு. அந்த கம்யூனியன் எடுப்பாங்க. சிலர் அறிக்கையிடுவாங்க, சிலர் கால்களை கழுவிட்டு பந்தி எடுப்பாங்க. கால்களை கழுவிட்டு எல்லாம் சத்தியத்தின்படியாக எல்லாம் இல்லை. நான் அதெல்லாம் அங்கே அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போக நான் விரும்பலை. உங்களை நேர்த்தியாக நடத்திட்டு வந்திருக்கேன். நீங்கள் நல்லா பிடிச்சி கற்றுட்டு வளர்ந்துக்கங்க. கர்த்தருடைய பந்தி 2 பந்தி இருக்கு. கர்த்தரை போல பந்தி, கர்த்தருக்குரிய பந்தி அல்ல, கர்த்தரை போல பந்தி. அதான் பேய்களின் பந்தி. அந்த பந்தியில் நீ பானம் பண்ணக்கூடாது. யுவர் கப் இஸ் நாட் த கப் ஃப்ரம் Satan. யுவர் கப் இஸ் அ broken cup. உன்னுடைய பாத்திரம் உடைந்த பாத்திரம். அது உனக்காய் பிற்கப்பட்ட பாத்திரம், உனக்காய் ஜீவனை கொடுத்த பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு தான் நீ தகுதி உள்ளவன். பேய்களுக்கு பந்தி உண்டு. அது கம்யூனியன் சர்வீஸ் வைக்குது. நீ சிக்கிறாத அந்த பந்தியில் சிக்கிறாது. பிரதர் ஒரே ஒரு டைம் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்காத. அழைப்பு தேவனிடத்தில் வந்தது. அப்படி கர்த்தருடைய பந்திக்கு போஜன பந்திக்கு பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய பந்தி உடைக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. இதுவோ காப்பி அடிச்சாங்க. தமிழில் சொல்லுவாங்க, ஈ அடிச்சாங்க காப்பிடுவாங்க. நாங்கள் ஸ்கூலில் பார்த்து எழுத ட்ரை பண்ணும்போது ஈ அடிச்சா காப்பிடுவாங்க. இல்லை, அவைகளுக்கும் கூட்டம் உண்டு. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா, அவரிலும் பலவான்களா. என்னங்க இந்த வார்த்தை? ஹல்லேலூயா. உன் பந்தி பரிசுத்தமானது. உன் பந்தி தேவனுக்கு உகந்தது. உன் பந்தி தேவகுமார் தன்னுடைய தேவ ஆட்டுக்குட்டியை கொடுத்த அந்த பந்தி. இந்த பந்தியை உலகத்தின் பந்திக்கு நீ ஈடுபடுத்திடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. 23 ஆகிலும் எல்லாம் தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நெவர். அப்ப சாத்தான் நம்மை போல எல்லாவற்றையும் செய்கிறான். அப்ப ஆரம்பத்தில் கவனிச்சிங்களா? அவனுக்கு சபை உண்டு, நமக்கு சபை உண்டு. நமக்கு ஃபெல்லோஷிப் உண்டு, அவனுக்கும் ஃபெல்லோஷிப் உண்டு. நமக்கு கூட்டம் உண்டு, நமக்கு ஊழியர் உண்டு. அவனுக்கு தரிசனத்தை தரித்து கொண்ட ஊழியர்கள் உண்டு. நமக்கு கர்த்தருடைய பந்தி உண்டு, அவனுக்கும் பந்தி உண்டு. சொல்லுகிறது, பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாக இருப்பதற்கு எனக்கு இடமில்லை. உலகம், மாமிசம், பிசாசு. சரி, அப்படிப்பட்ட சாத்தானை நாம் எப்படி எதிர்கொள்வது? எப்படி அவனை நாம் டீல் பண்ணுவது? யாக்கோபு 4 எடுத்து வைத்துக் கொள்வோம். 7வது வசனம். James chapter 4 and verse 7. ஆகையால் இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்னும் இந்த சத்துருக்களுக்கு விரோதமாக நிற்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். You have to obey God. You have to obey the man God has given you. You have to obey the word he has blessed you. தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர். ஒரு கீழ்ப்படிதல் மாறுமானால் இந்த உலகம், மாமிசம், பிசாசு உன்னை 3 பக்கத்திலே சூழ்ந்துரும். நீ தனித்து விடப்படுவாய். தனித்து விடப்படுவாய். வசனம் சொல்லுகிறது, எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை ஓடிடுவான். அவன் ஓடிடுவான். ஓடி போகட்டும். அடுத்தது
8வது வசனம், தேவனிடத்தில் சேருங்கள். Draw nigh to the Lord. ஆங்கிலம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் நெருங்கி சேரு, அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாய் மாறட்டும். உன் சந்தோஷம் சஞ்சலமாய் மாறட்டும். நீ வச்சிருக்கிற அந்த ஐஸ்வர்யம், இப்ப இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எல்லாம் சஞ்சலமாய் மாறட்டும். நீ தேவனிடத்தில் ஓடிவா. அப்பொழுது உலகம் உன் காலடியில் நசுங்கி போகும். மாமிசம் உன் காலடியில் நசுங்கி போகும். பிசாசு உன் காலடியில் சாம்பலாய் போவான். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேதவசனம் வீணாய் சொல்லுது என்று நினைக்கிறாயோ? Do you think that the scripture says in vain that the spirit dwelleth in us lusted to envy? கர்த்தருடைய வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கார் என்று சொல்லுகிறது, உனக்கு அலட்சியமாய் இருக்குதோ? கர்த்தருடைய வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், உண்மையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயானால், இந்த உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை நீ ஜெயித்து ஓடிவிட முடியும். ஏன் இவைகள் எல்லாம் வீணாய் சொல்லவில்லை? காரணம் என்ன? எப்படி அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அதிகமான கிருபையை நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். He is giving you more grace. அதிக கிருபை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. நிறைய பேர் வெறுமையான தாழ்மை, சிலர் பெருமையான தாழ்மை. எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் அப்படி ஜாப் பண்ணுறேன், இப்படி ஜாப் பண்ணுறேன். அது கடைசி ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்க, கர்த்தர் நினைக்கிற எல்லாமே நல்லதான் செய்கிறான்னு ஒரு போடு வேலை போட்டுக்குவாங்க. நான் தேவன் அதிகமான கிருபை அளிக்கிறவர். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். அந்த கிருபை பெறவரா நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி அவனை ஜெயிப்பது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 வசனத்தில் பார்க்க முடிகிறது. தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும். சகலத்தை செய்து முடித்து நில்லுங்க. கர்த்தட்ட வந்து நில்லுங்க. நான் தான் சொல்லுவேன், நிறைய பேர் குறை பேசுகிறது உண்டு. இன்னைக்கு இல்லை, அது ஊழியத்தை என்னைக்கு ஆரம்பிச்சார் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை குறை பேசியிருக்காங்க. நிறையா எனக்கு விரோதம் நிறைய செஞ்சுருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பார்த்து இதை தான் சொல்லுவேன், நீ செஞ்சு முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. நான் கர்த்தருக்காக இதை செய்தேன், இந்த ஊழியத்துக்காக இதை செஞ்சேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நின்றுட்டு வந்து என்னை குறை சொல்லி நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவேன். இப்பயும் ஆலோசனைகள் எல்லாத்துக்கும் நான் உடன்படுவதே இல்லை. என்னை பார்க்கிலும் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதனும், என்னை பார்க்கிலும் சாட்சி நிறைந்தவனும், என்னை பார்க்கிலும் தேவனுக்குள் வாழ்கிற ஒரு ஆள் தவிர எவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அவன் எப்பேற்பட்ட புலியாக இருந்தாலும், சிங்கமாக இருந்தாலும் சரி, கரடியாக இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி அவன் அற்பமானவன் தான். நான் செவி கொடுக்கவும் மாட்டேன். அவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமும் கிடையாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவன் அவன், எனக்குள் இருக்கிறவன் பெரியவர். அவனுக்குள் இருக்கிறவனை பார்க்கணும், இவனுக்குள் இருக்கிறவன் பெரியவர். இந்த அபிஷேகத்துடைய கிரீடத்தை நீ அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எதிர்த்து நிற்க திராணிகள் செஞ்சு முடிச்சுட்டு வந்து கர்த்தர்ட்ட நில்லு. ஆண்டவர், இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன், இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்யும். ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். Do this for me. உமக்காக என் குடும்பம் உறவினர்கள் மத்தியில் அவமானப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு ஊழியத்தை செஞ்சு நிறுத்தி இருக்கிறேன். இப்போ எனக்கு கிருபை தாரணும் வந்து பேசுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படித்தான் நினைக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். இந்த பிசாசுக்கு எதிர்த்து இருக்க திராணி உள்ளவனை கர்த்தர்ட்ட வந்து சொல்லு, ஆண்டவரை கரடி வந்தது கீறி போட்டுட்டேன், எனக்கு பிரியமான சிங்கம் வந்துச்சு கீறி போட்டுட்டேன். எல்லாம் முடிச்சு நிற்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஆர்மர்ஸை கொடுத்தாருங்க. சர்வாயுத வர்க்கம், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். இந்த ஆயத்தம் இல்லாதபடினால்தான் வெக்கத்தோட சொல்றேன், தேசவரவணைக்கிற ஊழியம் தளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் ஆயத்தம் இல்லை. நாம் மற்றவர்களை குறை சொல்ல, நாம் மற்றவர்களை குறை பார்க்க ஆயத்தமோ தவிர கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்க நாம் ஆயத்தமா இல்லையே. இவ்வளவு ஊழியம் உங்களுக்கு ஆத்மா இல்லைன்னு கேட்க வாய் வருதில்ல. இவ்வளவு அந்த ஊழியத்தை ஆத்மா சேர்த்து கொடுத்தேன், நீங்க பராமரிக்கலன்னு சொல்ல முடியல. ஓ, சத்தியத்தை எடுத்து கச்சையை கட்டு, நாள் போனது போதும், சத்தியத்தை கட்டு, நீதி மார்க்க சதவை. உன்னுடைய நீதி என்னுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி உள்ள மார்க்கவசம். சமாதானத்துக்கு சுவிசேஷத்தின் ஆயத்தம்.
நான் இன்னைக்கு வேலைக்கு போற ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்தை ஒருத்தருக்காக சொல்லாம திரும்பி வரக்கூடாது. என்னை நடத்தும். ஆயத்தம் என்ன பாதரட்சி நடக்கிற பாதையினுடைய காலில் இல்லாம எப்படிங்க எழுப்புதலை பத்தி பேச முடியும்? ஊழிய குறைவா போயிட்டு இருக்கிற பேசுறோம். 8 மாசம் டேடியை காணோன்னு பேசுறோம். டேடி போயிட்டாரு வேலை உனக்காக தேவனோடு. அவருக்கு 1000 வேதனை உண்டு, பிரச்சனை உண்டு, அதெல்லாம் வச்சுட்டாலும் அவர் தேவனை தேடி போயிட்டாரு. நீ ஆயத்தமே படலையேப்பா. இந்த பிசாசு உலகம் மாமிசம் பிசாசு எதிர்த்து நிற்கணும்னா உன் பாதரட்சை இன்னைக்கு கால் எடுத்து போடு. உன் பாதை தேவனுடைய பாதையா இருக்கட்டும். பொல்லாங்க நீயும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடுகிறவனுடைய அபிஷேக கிரியை செய்யட்டும். பொல்லாங்கன் எந்த வழியில அவனுடைய சந்தோஷத்தை உன்னை கெடுக்க வரானா அக்கினி ஆஸ்திரத்தை போடுறான் பாருங்க. ஈட்டியில அக்கினி ஆஸ்திரம். இது எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கு மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கோ. விசுவாசம் கேள்வியினாலே வரும். இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனால தான் நம்ம மெசேஜ் கேட்கவே மாட்டீங்க. ஆவியானவரோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இந்த மெசேஜ் கேட்டால் மனசு குத்தும், மனம் திரும்பிடுவோம். இதை விட்டணும்னு தோணும், இதை விட்டு மாறணும்னு தோணும். அதனால இந்த மெசேஜ் உனக்கு பிடிக்காது. இப்ப கடைசி சொல்றேன், மனம் திரும்பு. உன்னை நிறைய ஜனங்கள் உன்னை சுத்தி நிற்கிறாங்க. உன் கிராமம் தவிச்சுக்கிட்டு இருக்கு, உன் தெரு தவிச்சுக்கிட்டு இருக்குது. உன் சிநேகிதர்களை பாதாளத்தை போறாங்க. நீ மாத்திரம் பரவத்தை வந்து சுகமா உட்கார்ந்துட்டு திரும்பி பார்த்து அந்த ஐஸ்வர்யாவை பார்க்கலாம் நினைக்கிறியோ? கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளை அக்கினியாஸ்திரங்களை எதிர்த்து நிற்கும்படி திராணியுள்ளவன கர்த்தட்டு நில்லு. விசுவாசத்தை எடுத்து நில்லு. இன்னைக்கு கர்த்தருக்காக நம்முடைய சிந்தை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் நிறையட்டும். உன் பலம் எல்லாம் காண்டாமிருகத்துக்கு பலனாய் மாறட்டும். நீ வளர்ந்தது நடக்கிற பொழுதெல்லாம் அவர் உன்னோடு நடக்கிறதையும் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நடக்கிறதை உன் கண்கள் காணும்படி உன் இதயத்தை கிழித்து அவரிடத்துல திரும்பு. விசுவாசம் கேடகத்தை பிடிச்சுக்கோ. அந்த விசுவாசத்தை பிடித்துக்கோ. உலகத்தின் காரியத்துக்காக அல்ல, இந்த காரியம் நடக்கணும்னு இல்லை. விசுவாசம் என்பது தேவன் செய்வது, அவர் செய்து முடிக்கிறது. ரட்சண்யம் என்னும் தலை சீரா, பியூட்டிஃபுல் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். இந்த ஹெல்மெட்டை விட்டுறாத தம்பி தங்கச்சி, உனக்கு கெஞ்சி கேட்கிற, இந்த ஹெல்மெட் கீழே போட்டுறாத, லாரியில் அடிபடி செத்துருவேன். அரசாங்கம் சொல்லி பார்க்குது, கோர்ட்டு சொல்லி பார்க்குது, கேட்க மாட்டான். உன் ஹெல்மெட் சேதமாயிருக்கு. இன்னைக்கு பழசை தூக்கி எரிஞ்சு ஒரு புதிய ஆவி எடுத்துக்கோ. ஹெல்மெட்டை மாற்று. இந்த ஹெல்மெட்டு நெட்டியில் கல் அடிக்க முடியாத ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட்டு உலகத்தின் அக்கினியாஸ்திரங்களை தொட முடியாத ஒரு ஹெல்மெட்டு. அது ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனம் சொல்லுது, அதை எடுத்துக்கொள்ளுங்க. தலைச்சீராவை மாட்டு. தேவ வசனமாகி ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கோ. வசனத்தை எடு. இந்த வசனத்தை ஓ இஷ்டத்துக்கு திரிக்காத. வசனத்தை வசனமாய் ஏற்றுக்கொள். சத்திய வசனத்தை சத்தியமாய் ஏற்றுக்கொள். அப்பொழுதுதான் இந்த உலகத்தை மாமிசத்தை பிசாசை நாம் ஜெயிச்சு எழுப்பி ஓட முடியும். அதற்காக தான் நீ ஏற்படுத்தப்பட்டாய், அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டாய், அதற்காக தான் நீ உருவாக்கப்பட்டாய். ஆராதனை கத்த சொன்னது போல ஒரு பன்றிக்கிட்ட போய் ஒரு பொன் முக்கத்தையை விழுந்துடக்கூடாது. சாக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல். இங்கே தனிப்பட்ட ஜபத்துக்கு இல்லைங்க, தேவனோடு நெருங்கி இருக்கின்ற உலகம் மாமிசம் பிசாசை எதிர்க்கிற அந்த ஜபத்தின் ஆவியோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிரு. ஒரு பரிசுத்தவானுக்கு ஜெபிக்கணும்னு நீ ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பரிசுத்த ஊழியத்துக்கு ஜெபிக்கணும் நீ ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஊழியர்களை நீ ஜபத்தில் தாங்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஜபம் எல்லாம் நமக்கே போய்கிட்டு இருந்தா ஐயா நீ பரலோகத்தை நினைக்க முடியாது. நீ நானும் சொல்லுது மன உறுதியோடு வேண்டுதலோடு விழித்து கொண்டிரு. பிசாசா அவன் எவனை விழுங்கலாமா என்று கர்ஜித்து வகை தேடி சுற்றி திருகிறான். இந்த சாத்தான் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் ரகசியம். சங்கீதம் 132 கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி திரும்பினார். கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து தம்முடைய வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்புகிறார். இது என்றைக்கு நான் தங்கும் இடம் 13ஆம் வசனத்திலிருந்து
இன்றைக்கு நான் தங்கும் இடம், இதை விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவரோட விரும்பினார் மகளே, மக்களே, ஆண்டவரோட விரும்புகிறார் மகனே, ஆண்டவரோட விரும்புகிறார், உன்னிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். 17வது வசனம், கர்த்தர் தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். நல்லா கேட்டுக்கோ, நீ அபிஷேகம் பண்ணின ஆளுக்கு மட்டும்தான் விளக்கு, அபிஷேகம் இல்லாத ஆளுக்கு விளக்கு கிடையாது. அது காரிருள். அபிஷேகம் என்பது தீபம். காரிருளில் இஸ்ரவேலில் நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வந்து நின்னாருங்க. தேவன் இருளில் வாசம் பண்ணுவார தவிர நீ இருளில் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புவதில்லை. கர்த்தர் ஒரு விளக்கு ஆயத்தப்படுகிறார். உனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு, அந்த அபிஷேகம் விளக்காயிரட்டும். 18, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சத்துருக்கு வெட்க கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உலகத்தில் உங்களை முன்னே பிரிப்பது 3 வகையான சத்துரு: உலகம், மாமிசம், பிசாசு. இதில் எந்த அங்காட்டையாலும் கூட, ஏன் ஒரு மயிரலை கூட உங்கள் மேலே, என் மேலே, சரீரத்தில், ஆவியில், ஆத்துமாவில், ஊழியத்தில், தரிசனத்தில், வாழ்க்கையில் வரக்கூடாதுங்க. ஆண்டவர் வெட்கத்தை சத்துருக்கு கொடுக்க போகிறார். ஓ மீது கிரீடம் பூக்கணும்னு விரும்புகிறார். ஐயா, ஒப்பு கொடுப்பாயா? எல்லாம் கண்களை கொடுங்க. முடிஞ்ச வீடியோ ஆன் பண்ணுங்க. நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து பேசுது. ஒரே பாஷையை பேசுவது முற்றிலும் தவறு. இத்தனை வருடங்கள் ஆகி இருக்கிறது. நல்லா வித்தியாசம் ஆண்டது புதிய அபிஷேகத்தை கேட்டு வாங்கி நல்ல ஒரு அந்நிய பாஷை. ஆண்டவர், இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும், இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும், இந்த பிசாசை ஜெயிக்கணும். கேட்பீங்களா? கேளுங்க, நல்லா கேளுங்க, சத்தமாக கேளுங்களேன். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கத்தி அழுதுங்க, ஆண்டவர்கிட்ட புலம்புங்க. கர்த்தர் நீதி கிரீடத்தை உனக்கு தரிப்பிக்க விரும்புகிறார். உன் பாதைகள் நெய்யாய் பொழிய விரும்புகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தயவு செய்து ஆபத்தரங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆபத்தரங்க. அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. கர்த்தர் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்னுடைய பாதத்தில் போகும்படிக்கு எனக்குள் வல்லமையாய் நீர் இறங்கும். சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற செய்திகள் நான் எப்போவுமே கேட்கறது இல்லை, அதான் தெரியுமேன்னு விட்டுட்டேன். இல்லை, இதை பேசினா நான் மாறிடுவேன்னு சொல்லி நான் கேட்கலன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். கர்த்தர் உனக்கு சதையான இருதயத்தை, சதையான ஆசிரியத்தை தர விரும்புகிறார். நல்ல அந்நிய பாஷையில் பேச. ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, இந்த மாமிசம் எனக்கு வேண்டாம். இந்த பிசாசு என் அருகிலே வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனில் மேல் இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனில் என்னில் இருக்கிற தேவன் பெரியவர். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன், நீர் தான் என் மாணிக்கன்னு சொல்லு மகனே. Open your mouth and say, Lord, you are my ruby. நீர் என் மாணிக்கம், இந்த மண்ணுக்காக இதை இழக்க மாட்டேன். என்ன வந்தாலும் நம்புவேன், ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பேன். I don't want anything. சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல, ஆண்டவரே, நான் ஒரு மாற்றத்தை செய்யாம அந்த ஊழியத்துட்டு போறேன். ஆண்டவரே, திருமணமாகிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர், இந்த ஊழியத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாம போறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்பொருளை இப்பயாவது நான் பயன்படுத்த எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இப்பயாவது உதவி செய்யும். மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறவங்களை நான் அதை முதல்ல நான் செய்யணும். மற்றவர்கள் எனக்காக எதை செய்கிறார்களே நான் முதலாவது செய்யணும். Hallelujah. Hallelujah. Thank you, Lord.